வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியல் வந்து தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு நகர்வுகளாக போயிட்டு இருக்கு. சிஎம் விஜய் சார் வந்து நிறைய இடத்துல இன்ஸ்பெக்ஷன் போறாரு, அந்த இடங்களுக்கு எல்லாமே சரி பண்றாங்க. நிறைய பேரோட கேள்வி வந்து 1000 ரூபாய் தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் 2500 ரூபாய் இன்னும் போடல? இன்னைக்கு காலையில ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்ன பிடிச்சி கேட்டாங்க, ஏன்பா இன்னும் போடாம இருக்காங்க, கொஞ்சம் போட சொல்லுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வெள்ளந்தியா கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கேள்விகளை வீசிட்டு இருக்காங்க. அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்ததா சொல்றாங்களே சார், அது நிஜமாவே உயர்ந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் நியூஸ் வராம நியூஸ் வராம ப்ரெஸ் ரிலீஸ் நமக்கு அனுப்பணும் இல்லை? கண்டிப்பா அப்படி உயர்ந்திருந்ததுன்னா நேரத்துக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க 200 யூனிட் மின்சாரம், அதாவது வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ஏன் கணக்கு எடுக்கிறீங்க, மாசம் மாசம் கணக்கு எடுங்கன்னு போன ஆட்சியில் பெரிய கோரிக்கையை வச்சு அவங்க அதை வந்து செவிசாக்கவே இல்லை. ஏன்னா 500 யூனிட்டுக்கு மேல போனா ஒரு பில்லு, 500 யூனிட்டுக்கு இருந்தா ஒரு பில்லு, அதுக்கு ஒரு பில்லு அப்படின்போது நீங்க மாசம் மாசம் எடுத்துருங்களேன், அது நீங்க மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறது தானே அப்படின்னு. இந்த மின் கட்டணம், மின்வெட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்போது மின்வெட்டு கூட இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருமளவுல இல்லை. அது மின் கட்டணம் உயர்வு தெரியல. மற்றபடி அந்த உதவித்தொகை 1000 ரூபாய் தான் இன்னும் போட்டுருக்காங்க. எனக்கு அது சம்பந்தமா இன்னும் தெளிவா தெரியல. வந்து ஒரு வேலை வந்து நாங்க 2 மாசம் தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அரசு வந்து இன்னும் இந்த கஜானா காலின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, இன்னும் அவங்களே தேர்தல் வாக்குறுதியா பல இதுல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. வந்து ஓகே சார். சார், இப்போ ரீசெண்டா வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து போற மேடையெல்லாம் இது வந்து தளபதியோட கடைசி படம், இதை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வகிக்கிற பதவிக்கு இது வந்து சரியான விஷயமா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய மினிஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு புஷ்யானந்த் வந்து அது கூட வாய்மொழி உத்தரவா தான் அவர் கூட சொல்லி, எந்த காணொலியா பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல சார், நானும் காடா தான் பார்த்தேன். காணொலியா எதுவுமே இல்லை. எந்த மினிஸ்டரும் புஷ்யானந்த் வந்து வாய்மொழி உத்தரவா சொன்னதாக தான் தகவல் இருக்கு. மற்றபடி யாரும் மேடை ஏறி நின்று ஜனநாயகனை வந்து வெற்றியா இது பண்ணிடுங்க ஸ்ரீநாத் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காருங்களா? ஓகே. இவர் வந்து சொன்னதாக வருது. ஒரு ஓகே, அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தலைவருக்கு ஒரு பிரியா விடை கொடுக்குறோம், சினிமால இருந்து ஒரு பிரியா விடை கொடுக்குற மாதிரியான ஒரு இது பண்ணுங்க. அதே வேலை பொதுமக்களுக்கு இடையூறா எதையும் பண்ணாதீங்க. இந்த பேனர் கட்டுறது இது பண்ண தியேட்டருக்குள்ள வச்சுங்க, வெளியே வந்து பொதுமக்களுக்கு இடையூறா ஒரு இருக்கலாம் இல்லைங்களா? ஒரு உச்ச நட்சத்திரம் புஷ்யானந்த்லாம் வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவர், வந்து ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளராக வந்து நற்பணி இயக்கமா மாறி இன்னைக்கு அரசியல் கட்சியாக மாறி உள்ளதுன்னா அதுல பெரும்பங்கு அவருக்கு ஒன்று ஆனந்து கொண்டு அப்படின் போது அவர் சொல்றாரு அப்படி ரைட், ஓகே. ஒரு கடைசி படம் சிஎம் நடிச்சிருக்க படம், அந்த டைட்டில் கார்டு வரும்பொழுது அப்படி கொண்டாட்டமா இருக்கும், இதை கொஞ்சம் வைப் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி ரசிகர்கள் எல்லை மீறி போகாம பார்த்துக்கணும். பொதுமக்களுக்கு இடையூறான தொந்தரவாக ஒரு விஷயம், பட்டாசு கொளுத்தி போடுறது இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதுகளுக்கு அதையும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எது பண்ணாலும் ஒரு கான்ட்ரவர்சியா மாறும், அதனால அதை பார்த்து ஜாகிரதையா பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்துக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க. சார், தமிழ்நாட்டில் வந்து இப்போ விஜய் அவர்களை பத்தி எதிர்த்து பேசினாவே அரெஸ்ட் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து வந்துகிட்டு இருக்கா? ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெயில விட்டுருக்காங்க. இப்ப திரும்பி ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வரை எதிர்த்து பேசினால் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாம இருந்தது. இப்ப திடீர்னு இது வந்து திரும்ப தோன்றதுக்கு என்ன சார்? கடந்த ஆட்சி காலத்துல முதல்வரை எதிர்த்து பேசினா அரெஸ்ட் கிடையாதுன்றீங்க நீங்க? 2-3 பேர் பண்ணாங்க சார். இல்ல வந்து சோசியல் மீடியால ட்வீட் பண்ணாவே அரெஸ்ட் பண்றாங்க. ஊடகங்கள் முழுக்க வந்து நீங்க போன கடந்த ஆண்டு நீங்க முதல்வரை பத்தியோ அல்லது கட்சியை பத்தியோ நீங்க எதையுமே நீங்க வந்து பதிவிடவே முடியாது. எலெக்ஷன் நெருக்கத்துல தான் வந்து எல்லாரும் வந்து எலெக்ஷன் அறிவிச்ச பிறகுதான் வந்து சுதந்திரமா போட்டாங்க. ஊடகங்களே பயந்துட்டு இருந்தாங்க. வந்து இன்னும் கேட்டா வந்து ஊடகங்கள் முழுக்க டிபேட் முழுக்க பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த ஒரு டிபேட்டா தான் இருந்தது. வந்து அவங்க நினைச்சது வந்து என்னன்னா விஜயே வரமாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவோட இருந்தாங்க. வந்து ஆனா போன முறையும் அது இருந்தது. வந்து நீங்க அது முதல்வருக்கு அப்போதைய முதல்வர் பண்ணா அவர் காதுக்கு போகாம இருக்கலாம், சுற்றி உள்ள இருந்தவர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க உதாரணம் சொல்லணும்னா சவுக்கு சங்கர்லாம் படாத பாடுபடுத்தினாங்க. ஏகப்பட்ட கேஸ் போட்டாங்க, பயங்கரமான கேஸ். போலீஸ்ல கூட்டு மொத்தம் வரத்தும் அவருடைய தாயாருடைய இது எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பெரும்பாலும் அதுக்கு பயந்துகிட்டே யாரும் வந்து பெரிய அளவுல பேசல. வந்து ஆனா இப்ப என்னன்னா நீங்க வந்து தொடர்ந்து ஒரு முதல்வரை விமர்சிக்கிறது அப்படின்னு, எலும்பை முறிச்சிடுவேன், நீ இல்லாம போயிடுவேன், ஒருமையில பேசுறது வந்து என்னன்னாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி வந்து 1,72,00,000 வாக்குகளை பெற்று அந்த கட்சி வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒரு முதல்வரை அவதூறாக பேசுவது வந்து அவங்க எந்த விதத்துல சகிச்சுப்பாங்க? நீங்க விட்டா எல்லாரும் தானே பேச ஆரம்பிச்சிருவாங்க. வந்து அதனால அவங்க மேல வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது இங்க அடக்குமுறையா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க ஏது அப்படின்ட்டு வந்து இப்போ நேற்று கூட
ஒரு எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து கடுமையா பேசியிருக்காரு வந்து. அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடுமையா பேசினாங்க. ஆமா, இல்ல ஒரு எம்எல்ஏவே டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் சார். அப்படி ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏ உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆதாரம் இருந்தது, இதுதான் பேசுறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்போது நீங்க வாங்க விசாரணைக்கு வாங்க. எம்எல்ஏ இவங்க ஒரு திரும்பவும் சொல்றது என்னன்னா, இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கூட பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி ஏன் ஓடி ஒளிகிறாரு அப்படின்னா, எங்க நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பதவியில இருந்துவங்க. இப்ப பதவியில இருக்கிறவங்க உங்களை வந்து போலீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கை வச்சிட முடியாது, ரொம்ப இதுவாலாம் நடத்த முடியாது. உங்க மேல ஒரு வழக்குக்கு வாங்க, விசாரணைக்கு வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அதை பெரிய விஷயமா பேசுறாங்க வந்து. அதே வேளையில் தொடர்ச்சியாக ஒரு முதல்வரை விமர்சனம் செய்வது அப்படின்ற இடத்துல அதுவும் வந்து தார்மாரா விமர்சனம் செய்யறது. விஜய் வந்து எலெக்ஷனுக்கு முன்ன கூட சரி, இப்ப வரைக்கும் கூட இப்ப வந்து ஸ்டாலின் சார்னு சொல்றாரு, அப்ப சிஎம் சார்னு சொன்னாரு. அவர் முதல்ல அப்பெல்லாம் கூட பேரே சொல்லல வந்து, அவருடைய பேரே கூட எங்கேயும் உச்சரிக்கல வந்து. சிஎம் சார் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு வந்து. அதனால இந்த ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, இது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு இந்த வெற்றி வாய்ப்பு இல்லை, அதிமுக இந்த வெற்றி வாய்ப்பு இல்லை, இவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னு ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு அவங்கள மீறி பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. அது கோபத்துடைய வெளிப்பாடுல CV சண்முகம் அவர்கள் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய நினைவிடத்துல போய் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து டிவிகேவில் அவர் இணைவார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து வர்றவங்க எல்லாருமே டிவிகேக்கு தான் நேரா போறாங்க. இது வந்து டிவிகேவுக்கு ஒரு பலமா சேர்க்குமா? ஏன்னா அப்படியே ஏடிஎம்கே எல்லாருமே இங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஊழல் இவ்வளவு பண்ணியிருக்காங்க, இவங்களை நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஊழல் கட்சியா தானே மாறுவீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதை எப்படி சார் பார்க்கல? இல்ல, டிவிகேவுக்கு ஆதரவாக பேசினாலும் வாக்களிச்சிருந்தாலும் தானே வந்து அவர் வந்து அந்த பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பிடிங்கிட்டார் வந்து. அதன் பிறகு இவருக்கு ஒரு ஆதரவாளர் கொண்டாரு. இவர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மாவட்டத்துக்கான செயலாளராக நியமிச்சாரு. அதை செல்லுபடி ஆகாதுன்னு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு 4-5 பஸ்லயும் ஒரு 50 கார்லயும் கிளம்பி சென்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில இது பண்ணியும் வந்துட்டாங்க. கண்டிப்பா டிவிகேல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த பக்கம் விமர்சனம் பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து கண்ணக்கோல் வச்சு அதிமுக ஆபீஸை வந்து உள்ள போட்டு அப்படியே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளவு ஒரு இதுவான வார்த்தை பாருங்க. அது கண்ணக்கோல் வைக்கிறதுன்னு வாங்க வச்சு ஒவ்வொருத்தரா தூக்கின்னு வராரு அப்படின்னு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னா ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு தான், காண்டு அப்படின்வாங்கல்ல, அதுதான். இவங்க யாரையும் பண்ணல, அவங்களாதான் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. இது டிவிகேவுக்கு உண்மையிலே ஒரு பலத்தை தான் சேர்க்கும் வந்து. பலம் மீன் எப்படின்னா, இன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள வந்து காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, அப்புறம் வந்து இந்திய முஸ்லீமுக்கு இருக்காங்க, இடதுசாரிகள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க எப்போ வேணாலும் வந்து ஆதரவு வாபஸ் வாங்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் சேஃப்டிக்காக இவங்களை வச்சுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அரசை பலப்படுத்தி ஆக வேண்டும். அந்த ஆண்டு காலம் ஆட்சியை வந்து தொடர்ச்சியா நடத்த வேண்டும். இன்னும் மைனாரிட்டி அரசு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக இன்னும் சொல்லிட்டு இருக்கு அப்படின்போது இது நடக்கிறது தான் அரசியல் வந்து. ஆனால் விஜய் போயிட்டு அவங்களுக்கு தூக்கின்னு வராரா, அல்லது அவங்களே கிளம்பி வராங்களா, அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி அதிமுக ஒரு கட்சியே கிட்டத்தட்ட பாதி காலி வந்து இங்க வந்து தவேகக்குள்ள வந்தாச்சு. ஆனால் CV சண்முகம் கண்டிப்பா தவேகக்குள்ள வந்துருவாரு. சார், டெல்லி ஜந்தர் மந்தர்ல வந்து 20 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து சோனம் வாங்சக் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அங்க வந்து ஒரு பெரிய கலவரமா அது வந்து மாறி இருக்கு. இந்த நீட்டில் நடந்த முறைகேடுக்கு இது வந்து யாராவது ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லணும், தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட கோரிக்கை. இதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா சார்? அதுக்கு ரிலேட்டடா யாருமே எந்த குரலுமே கொடுக்கல. நீட் பேன்ன்றதை பத்தியும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பப்போ வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. இது ஏதாவது நமக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது இதாகுமா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும். ஏன்னா இதுக்கு முன்னே நீட்டையே ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்க வந்து. ஆனால் அதுக்கான இது வந்து 5 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல வந்து. நீட்டையே காலி பண்ணிடுவோம்னாங்க. இவங்க அது மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல வந்து. மேபி வந்து அங்க அந்த கரப்பாம்பூச்சி கட்சி, காக்ரோச் ஜனதா, ஆமா, அது என்ன கட்சி? அது முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரியான கட்சி வந்து இருக்குதா? அந்த கட்சி யார் அங்கீகரிச்சாங்க? அந்த கட்சி எங்கிருந்து வந்தது? அந்த கட்சி உண்மையான கட்சியா அல்லது வேற்று மக்கத்து நாடுகளால் தூண்டப்பட்ட கட்சியா? இதெல்லாம் கேள்வியா வச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில். நீங்க திடீர்னு ஒண்ணு பரவுது, திடீர்னு ஒரு புரட்சி வருது,
திடீர்னு ஒரு கட்சி வந்து நாங்க தான் கரப்பாம்பூச்சி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் பார்த்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதி நீங்க என்ன கரப்பாம்பூச்சி அப்படின்னு கேட்டது தானே வந்து இப்படி மாறி இருக்குது அது. அதே போல இவ்வளவு கேள்விகள் இருக்குது வந்து இங்க பதிவு செய்யப்பட்ட இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட கட்சிகள் எவ்வளவு இருக்கும் பொழுது இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது பண்றாங்கன்னு பொழுது நீட்டுக்கு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு வந்து உண்மையா மத்திய அரசு தான் சொல்லி ஆகணும். நீங்க மாநில அரசு இங்க மாநில அரசு அதை கேட்குமா அது சம்பந்தமான இது கொடுப்பாங்களா இனி ஒரு காலத்தில் தெரிய வரும். மேபி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி கட்சி பண்ணது வந்து நீங்க தென்னிந்தியா வட இந்தியாவில் நான் கூட அதை சரியா செய்தி பார்க்கல. இங்க ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஒன்று ஏற்படுத்துறது. நீங்க அவர் கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா உண்ணாவிரதம் இருந்திருந்தார். சோனம் வாங்சோக் லடாக்கை சேர்ந்தவர் வந்து லடாக்ல இருந்து குறிப்பா லடாக்லயே பாத்தீங்கன்னா அவர் நிறைய அந்த அங்க தண்ணீர் பிரச்சனையை வந்து தீர்த்தவர் வந்து நீங்க பனிக்கட்டியை வந்து எப்படி தண்ணீரா மாற்றி சேமிச்சு வைக்கணும், அப்புறம் இந்த மைனஸ் குளிர் டிகிரியில வந்து அந்த வீடுகளை நீங்க எப்படி கட்டமைக்கணும் அதுல இருந்து தொடங்கின ஒருத்தர் வந்து அவர் மீதும் சில விமர்சனங்கள் இருக்குது வந்து இவர் ஏன் இதை இறங்கி பண்ணிட்டு இருக்காரு, இவர் யார், இவருக்கு ஏன் சீனா பார்டர்ல என்ன வேலை, அந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்குது வந்து. அதே வேளையில் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவருடைய அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வைங்க ஒரு இது பண்ணுங்கன்ட்டு அவரோட மருத்துவமனையில சேர்த்துங்க. அவங்க மனைவி கூட பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில அவங்க சேருங்க அப்படின்னு இல்லை அரசு மருத்துவமனையில் தான் அப்படின்னு. இவங்கெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்ட்டு முழுமையா நமக்கு தெரியல வந்து. அதை தாண்டி மாநில அரசு இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க போகுதுன்னு அந்த மாநில அரசு பொறுத்து தான் இருக்குது வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.